அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். மணிவண்ணனும் மாலதியும் சுந்தரத்தின் பெற்றோர்கள். தன் மகனுக்கு ஆடம்பரமாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என விரும்பினர். ஊரே ஆச்சரியப்படும் அளவிற்கு திருமணத்தை நடத்திட ஏற்பாடு செய்தனர். தன் பெற்றோர்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் படித்து தனக்கு விருப்பமான வேலையை செய்ய வேண்டும் என்பது சுந்தரத்தின் விருப்பம். அதன்படி இன்ஜினியரிங் முடித்து ஒரு கம்பெனியில் உயர் பதவியில் வேலை பார்த்து வந்தான். உறவுக்கார பெண் சொன்னதை வைத்து சோஃபியாவின் குடும்பம் பற்றி விசாரித்துவிட்டு தன் மகனுக்கு பேசி முடித்தனர். மணிவண்ணன் மாலதி சொல்வதையே எப்போதும் ஏற்றுக்கொள்வார். அவருக்கென்று பெரிதாக எந்த ஒரு கருத்தும் இருந்ததில்லை. சோஃபியாவின் பெற்றோர்கள் மணிவண்ணன் குடும்பத்திற்கு ஏற்ப பணக்காரர்களாக இல்லை என்றாலும் நல்ல வசதி படைத்தவர்களாகவே இருந்தனர். மாலதி தங்களை விட வசதி படைத்த குடும்பத்தில் பெண் பார்த்து திருமணம் செய்வதை விட தன் மகனுக்கு மிகவும் அழகான பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தாள். சுந்தர் சோஃபியாவை பெண் பார்க்க சென்றபோது அவள் அழகில் மயங்கினான். சோஃபியாவிற்கும் சுந்தருக்கும் நிச்சயம் முடிந்த நிலையில் இருவரும் தங்கள் மொபைல் எண்ணை பரிமாறிக்கொண்டனர். திருமணத்திற்கான நாள் குறிக்கப்பட்டது. அதுவரை இருவரும் மனம் விட்டு பேசிக் கொண்டனர். நிறைய இடங்களில் சந்திக்கவும் செய்தனர். சோஃபியாவிற்கு சுந்தரை மிகவும் பிடித்து விட்டது. அனைவருக்கும் மதிப்பு கொடுப்பவனாகவும் அக்கறையோடு பார்த்து கொள்பவனாகவும் இருக்கிறான் என்று நினைத்தாள். தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களும் அழகாக அமைய போகிறது என கனவு கண்டாள் சோஃபியா. சோஃபியாவிற்கும் சுந்தருக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. அவர்களது இல்லறம் இனிதே ஆரம்பமானது. ஒவ்வொரு நாட்களும் மிகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவே கடந்து போனது. மாமியாருக்கும் சோஃபியாவிற்கும் எந்த விஷயத்திலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படவில்லை. ஒரு சில நேரங்களில் சோஃபியா மாமியார் சொல்வதை சரி என்று கேட்டு நடந்து கொண்டாள். சோஃபியாவும் சுந்தரும் ஹனிமூனுக்காக சுவிட்சர்லாந்துக்கு பறந்தனர். ஒரு வாரம் நன்றாக ஊரை சுற்றி பார்த்தனர். ஒரு வாரம் கழித்து ஊர் திரும்பினர். 3 மாதங்கள் கடந்தது. மாமியார் மாலதி மிகவும் ஆர்வமாக சோஃபியா கர்ப்பமாவதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். அப்படி எந்த ஒரு செய்தியும் அவருக்கு கிடைக்கவில்லை. சுந்தர் வேலைக்கு சென்ற பிறகு சோஃபியாவிடம் தனியாக பேச வேண்டும் என அழைத்து சென்றார் மாலதி. ஏமா, இப்போதைக்கு குழந்தை வேண்டாம், 1 வருடம் தள்ளி பெத்துக்கலாம், 2 வருடம் தள்ளி பெத்துக்கலாம் என்று ஏதாவது முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா என்று கேட்டார் மாலதி. சட்டென்று அப்படியெல்லாம் இல்லையே அத்தை என்று பதில் கூறினாள் சோஃபியா. திருமணமாகி 3 மாதம் ஆகிவிட்டது, அதனால் தான் கேட்டேன். நீ ஒன்றும் நினைத்துக் கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். சுந்தர் வந்ததும் நடந்த விஷயங்களை சொன்னாள் சோஃபியா. அது நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும். அம்மா எதற்கு இப்பவே இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்? நான் வேண்டுமானால் அவரிடம் பேசவா என்று கேட்டான் சுந்தர். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், அதனால் தான் சொன்னேன். இல்லை என்றால் இதை சொல்லி கூட இருக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பேச்சை அத்தோடு முடித்தாள். மேலும் 1 மாதம் கடந்தது. மாலதியால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அடிக்கடி சோஃபியாவை ஏதாவது ஒன்று கேட்டுக்கொண்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கோபமாக பேசத் தொடங்கி இருந்தார். அன்று வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த சுந்தர் சாப்பிட்டு முடித்துவிட்டு அறைக்குள் வருவதற்காக காத்து கொண்டிருந்தாள் சோஃபியா. சுந்தர் வந்தவுடனே அவனிடம் குழந்தை பெற்றுக் கொள்வது தொடர்பாக நாம் இருவரும் மருத்துவரை சென்று பார்க்கலாமா என்று கேட்டாள் சோஃபியா. அம்மா எதுவும் சொன்னாரா? நான் வேண்டுமானால் அவரிடம் பேசவா? 4 மாதங்கள் தானே ஆகிறது, அதற்குள்ளாக மருத்துவரை சென்று பார்க்க வேண்டுமா என்று கோபமாக கத்தினான். அவனை சமாதானப்படுத்த அவனை கட்டிப்பிடித்தாள். அவள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அவள் இதழ்களில் அழுத்தமாக முத்தமிட்டான். நாட்கள் வேகமாக ஓட ஆரம்பித்தன. சீக்கிரமாக ஒரு குழந்தையை பெற்று தன் மாமியாரிடம் கொடுத்துவிட்டு தன் கணவனுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என நினைத்தாள் சோஃபியா. மாமியார் ஹாலில் கிச்சனில் இருந்தால் தன் அறையை விட்டு வெளியே வரவே பயந்து உள்ளேயே இருந்து கொள்வாள் சோஃபியா. மாமியார் இல்லாத நேரம் பார்த்து வெளியே வருவது, டிவி பார்ப்பது, வெளியே கிளம்பி கோவிலுக்கு செல்வது என்று முடிந்த அளவு மாமியார் கண்ணில் படாமல் இருந்தாள்.
மாலதியோ சோஃபியா உட்கார்ந்து சாப்பிடும் நேரத்தில் வந்து உட்கார்ந்து விடுவார். அன்றும் அப்படித்தான். சோஃபியா உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்க, நீ குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவளா? உண்மையை மறைத்து என் மகனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்களா உன் பெற்றோர்கள்? என் மகன் 2 நாட்களில் வேலை விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டியிருக்கிறது. அப்போது நீ என்னுடன் மருத்துவமனைக்கு வர வேண்டும். உன்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா என்பதை பரிசோதித்து விடலாம் என்றார். சோஃபியாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு மாமியாரிடம், நான் இது பற்றி அவரிடம் பேசியிருக்கிறேன், 1 வருடம் பார்க்கலாம், இல்லை என்றால் அதன் பிறகு மருத்துவமனைக்கு சென்று ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் என சொல்லி இருக்கிறார் என்றாள். ஒரு வழியாக தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தார் மாலதி. 1 வருடம் ஆனது. தன் உறவினர் ஒருவரின் திருமணத்திற்காக சென்றிருந்த மாலதியிடம் திருமணத்திற்கு வந்திருந்த ஒருவர் புகழ்பெற்ற ஒரு ஜோசியரை பற்றி சொல்லி அவரிடம் சென்று ஜாதகத்தை காண்பித்து கேட்டு பாருங்கள் என சொன்னார்கள். மாலதி இருவரது ஜாதகத்தையும் எடுத்துக்கொண்டு போய் காண்பிக்க, அவரோ, இந்த பெண்ணால் உங்கள் குடும்பத்திற்கு வாரிசு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை, நீங்கள் உங்கள் பையனுக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க வேண்டியிருக்கும், அப்படித்தான் உங்கள் பையனின் ஜாதகத்தில் உள்ளது என்று சொன்னான். அவன் சொன்னதெல்லாம் வேத வாக்கு போல் நினைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தார் மாலதி. சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள் சோஃபியா. அத்தை வருவதை பார்த்ததும் எழுந்து அறைக்குள் செல்ல முயன்றாள். நில்லுடி, பிள்ளை பெற்றுக் கொடுக்க வக்கில்லை, எங்கடி வீட்டுக்குள்ள போற? இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளேயே நீ இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போடி என்றார் மாமியார். இதற்கு மேலும் பொறுத்து கொண்டே போக முடியாது என்று முடிவெடுத்த சோஃபியா, தாலி கட்டுன உங்க புள்ள வரட்டும், அப்புறமா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் விடுகிறேன் என்றாள் சோஃபியா. இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்லடி, இவ்வளவு சொத்துக்கும் ஒரு வாரிசு வேணாமா? தேடி தேடி என் பிள்ளைக்கு உன்னை கட்டி வச்சேன் பாரு, என்னைய சொல்லணும், அவன் வரட்டும் என வாய்க்கு வந்ததை கத்திக்கொண்டிருந்தார். அவர் பேசுவதை காதில் வாங்காமல் தன் அறைக்குள் சென்று அறையை பூட்டிக் கொண்டாள் சோஃபியா. அந்த நேரம் அறையிலிருந்து உள்ளே வந்த மணிவண்ணன் கோபத்தில், ஏண்டி, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு அறிவியல் வளர்ந்து போச்சு, இப்ப போய் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்று சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, உன் மகனோட வாழ்க்கையை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா என்றார் மணிவண்ணன். 1 வருஷம் ஆயிடுச்சு, இனி நான் சொல்றத நீங்க கேட்கலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என கத்தினாள் மாலதி. மாலதியின் வாயிலிருந்து இது போன்ற வார்த்தைகள் வந்ததை கேட்டு அதிர்ந்து போனார் மணிவண்ணன். அத்தோடு அமைதியாக இருந்து கொண்டார். சுந்தர் வந்தவுடன் அவனிடம், உன் மனைவியை உடனே அவள் அம்மா வீட்டிற்கு அனுப்பு, நான் விவாகரத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றார் மாலதி. தன் கணவனுக்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் செல்போனில் சொல்லி இருந்தாள் சோஃபியா. அம்மா, இந்த வாரமே டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடுறோம், வேணும்னா நீ எங்க கூட வா என்றான் சுந்தர். மாலதி அமைதியானாள். மருத்துவமனை செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தான். 2 நாள் கழித்து சோஃபியாவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்று வந்தான். தன் அம்மாவிடம் 1 வாரத்தில் பரிசோதனை அறிக்கை கொடுத்து விடுவார்கள் என்றான் சுந்தர். 1 வாரம் கழித்து பரிசோதனை முடிவுகளை வாங்கி பார்த்தவன் அதிர்ந்து போனான். மாலதிக்கு குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு 10% மட்டுமே உள்ளது என்று இருந்தது. வீட்டிற்கு சென்று தன் அம்மாவிடம் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் வெகு நேரமாக வீட்டிற்கு செல்லாமல் காஃபி ஷாப்பிலேயே அமர்ந்து கொண்டிருந்தான். வீட்டிலிருந்து சோஃபியா தொடர்ந்து போன் செய்து கொண்டே இருந்தாள். வீட்டிற்கு போய்தானே ஆக வேண்டும் என்று வீட்டிற்கு சென்ற அவனிடம் வாசலில் நிற்க வைத்து என்ன ஆனது என்று கேட்டார் மாலதி. விஷயத்தை சொன்னவுடன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பித்தார் மாலதி. அதான் அன்றே ஜாதகத்தில் தெளிவாக சொல்லிவிட்டார்களே, இனி மருத்துவர்கள் வேறு என்ன சொல்ல போகிறார்கள்? 2 நாட்களில் அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இல்லை என்றால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றார் மாலதி. உள்ளே இருந்து நடந்த அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சோஃபியா தன் துணிமணிகளை எடுத்து வைத்துக் கொள்ள ஆரம்பித்தாள். இந்த மருத்துவமனை இல்லை என்றால் என்ன, இன்னும் எத்தனையோ மருத்துவமனைகள் உள்ளது என்று எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்தான் சுந்தர். ஆனால் சோஃபியா கேட்பதாக இல்லை. இந்த வீட்டிலிருந்து தினம் தினம் உங்கள் அம்மாவின் பேச்சை என்னால் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது,
அதற்கு நான் நிம்மதியாக என் அம்மா வீட்டிலேயே இருந்து விடுவேன் என்று சொல்லி கிளம்பி சென்று விட்டாள். தன் மகனிடம் சொல்லி வக்கீலை சென்று பார்த்துவிட்டு வருமாறு சொன்னார் மாலதி. அவனும் அவர்களது வக்கீலை பார்த்து ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்து தன் அம்மாவிடம் சொன்னான். வேகமாக சோஃபியாவை விட அழகான பெண்ணை பார்க்க ஆரம்பித்தார் மாலதி. பெண்ணை பற்றி விசாரித்துவிட்டு பெண் வீட்டாருக்கு சம்மதமா என்று கேட்பதற்காக புரோக்கரை அனுப்பி வைத்தார் மாலதி. அவர்களோ மாலதியை பற்றி கேள்விப்பட்டு, அந்த வீட்டிலா, அந்த குடும்பமா, என் பொண்ணுக்கு வேண்டவே வேண்டாம், எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு வேண்டாம் என ஒதுங்கிக் கொண்டனர். மாலதிக்கு வரக்கூடிய அனைத்து வரன்களும் இப்படி தட்டிக்கொண்டே போனது மனதிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது. சுந்தரம் தன் அம்மா சொல்வதில் விருப்பமே இல்லை என்றாலும் அவர் காட்டும் புகைப்படங்களை பார்த்து பிடிக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். இனி உன்னிடம் எந்த பெண்ணின் புகைப்படத்தையும் காட்ட மாட்டேன், நான் சொல்பவள் தான் இந்த வீட்டின் மருமகள் என்று சொன்னார் மாலதி. கஷ்டப்படக்கூடிய ஒரு பெண்ணின் ஜாதகத்தை ஜோசியர் காண்பிக்க மாலதியும் சரி என சொல்லி அந்த பெண்ணையே தன் மகனுக்காக தேர்வு செய்தார். மாலதி பெண் பார்ப்பதற்காக தன் கணவரையும் மகனையும் அழைத்து கொண்டு பெண் வீட்டிற்கு சென்றிருந்தார். அனைத்தும் சுபமாகவே முடிந்தது. ஒரு வாரம் கழித்து மேற்கொண்டு பேசுவதற்காக மாலதி அவர்களிடம் தொடர்பு கொண்ட போது, எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி முடித்தனர். ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று பரிகாரங்களை செய்ய ஆரம்பித்தார் மாலதி. இது எல்லாம் வீண் வேலை, நீயும் படித்திருக்கிறாய், இருந்தும் இதையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறாயே என்று தன் அம்மாவை அவ்வப்போது திட்டிக் கொண்டிருந்தான் சுந்தர். இந்த சம்பவங்கள் அனைத்தும் நடந்து முடிய ஒரு வருட காலங்கள் ஓடி போயிருந்தது. மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தார் மாலதி. ஜோசியரை சென்று பார்த்துவிட்டு வரலாம் என கிளம்பினார் மாலதி. ஜோசியர் அங்கு இல்லை. எங்கே சென்றிருப்பார் என்று யோசித்துக் கொண்டே வரும்போது மாலதி ஜோசியரிடம் சென்று வரும்போது பழக்கமான பெண்ணொருத்தி எதிர்பட்டாள். அவளிடம் மாலதி ஜோசியரை பற்றி விசாரித்தாள். இவர் ஒரு போலி ஜோசியர், இவரிடம் ஜோசியம் கேட்க வருபவர்களிடம் ஜாதகத்தில் குறை என்றெல்லாம் சொல்லி பணம் பறிப்பதையே வேலையாக வைத்துள்ளார். இவரிடம் ஏமாந்தவர்கள் போலீசில் புகார் கொடுக்க தற்போது அவர் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார், நாமும் ஏமாந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு சென்றாள். அங்கிருந்து வீட்டிற்கு வரும்போது யோசித்துக் கொண்டே வந்தவர், அவசரப்பட்டு மருமகள் சோஃபியாவை வீட்டை விட்டு விரட்டி விட்டோமோ, இன்னும் வேறு மருத்துவமனையில் சென்று பார்த்திருக்கலாமோ, இப்படி ஒரு வருட காலம் தன் மகனின் வாழ்க்கை வீணாகிவிட்டதே, இனி எப்போது இவனுக்கு திருமணம் செய்வது என்ற சிந்தனையுடன் வந்து கொண்டிருந்தார். இன்னும் விவாகரத்தாகி கோர்ட்டிலிருந்து தீர்ப்பு வரவில்லையே, பேசாமல் மருமகளை சென்று பார்த்து மன்னிப்பு கேட்டு நம் வீட்டிற்கு அழைத்து வந்து விடலாமா என்று நினைத்தார் மாலதி. வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருக்கும் தன் மகன் வந்த பிறகு இது பற்றி பேச வேண்டும் என்று நினைத்திருந்தார். மருமகள் சம்மதித்து நம் வீட்டிற்கு வருவாளா என்ற யோசனையும் இருந்தது. 2 நாட்கள் கழித்து ஒரு கடையிலிருந்து வெளியே வரும்போது சோஃபியாவை அவள் அம்மாவோடு நடந்து வரும்போது பார்த்தார் மாலதி. பார்த்தவர் அதிர்ந்து போனார். சோஃபியா கையில் குழந்தையுடன் நடந்து சென்று கொண்டிருந்தாள். விவாகரத்தாகி இன்னும் தீர்ப்பே வரவில்லை, அதற்குள்ளாக இன்னொருவனோடு திருமணம் செய்து குழந்தையும் பெற்றுவிட்டாளா என்ற எண்ணத்தில் வேகமாக அவர்களை நோக்கி சென்றார் மாலதி. தன் மாமியார் தங்களை நோக்கி வருவதை பார்த்துவிட்டு சோஃபியாவும் அவளது அம்மாவும் அப்படியே நின்றனர். அருகே வந்த மாலதி, ஏமா, விவாகரத்தாகி தீர்ப்பு கூட வரல, அதுக்குள்ள இப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி குழந்தையோட நிக்கிறியேமா என்றார் மாலதி. சோஃபியாவும் அவளது அம்மாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒண்ணுமே சொல்ல மாற்ற என்றார் மாலதி. சோஃபியா, அத்தை, பிள்ளைய நல்லா பாருங்க, இது உங்க பிள்ளைக்கு பிறந்ததுதான், முகச்சாட பாருங்க அப்படியே இருக்கு என்றாள் சோஃபியா. குழந்தையை வேகமாக வாங்கி பார்த்தாள் மாலதி. ஆமா, எப்படி என அதிர்ச்சியோடு கேட்டார் மாலதி. சோஃபியாவின் அம்மாவோ, சம்மந்தி, அதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், இப்படி நடு ரோட்டில் வைத்து எல்லாத்தையும் பேச முடியுமா, வாங்க என்று மாலதியை தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றனர். சோஃபியா நடந்தவைகளை சொல்ல தொடங்கினாள்.
நீங்கள் வீட்டை விட்டு விரட்டிய பிறகு அடிக்கடி உங்கள் பிள்ளை என்னை வந்து பார்த்துவிட்டு சென்றார். அது மட்டும் இல்லாமல் நானும் அவரும் வேறு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்துவிட்டு வந்தோம். அவர்கள் பெரிதாக குறைபாடு ஒன்றுமில்லை, 1 மாதத்திலேயே இதெல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி மருந்து மாத்திரைகள் கொடுத்திருந்தனர். 1 மாதத்திலேயே நானும் கர்ப்பமானேன். உங்கள் பிள்ளையும் இங்கிருந்தே பல நாட்கள் அலுவலகத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்தார். இன்னும் சொல்ல போனால் அவர் எங்கள் வீட்டில்தான் அதிக நாட்கள் இருந்தார் என்றும் சொல்லி முடித்தாள் சோபியா. ஆமா, அடிக்கடி வெளியூர் போறேன்னு மாசத்துல 2-3 தடவை வெளியிலேயே தான் இருந்தான். தன் அம்மாவிடம் வெளியூர் செல்வதாக சொல்லி இருந்த சுந்தர் வீட்டிற்கு வந்தான். அம்மாவை பார்த்தவுடன் சற்றே அதிர்ந்து போனான். வாடா நல்லவனே, இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு என்றார் மாலதி. சரி, கர்ப்பமான உடனே வந்து என்கிட்ட சொல்லி இருக்கலாம் இல்லையாடா சுந்தர் என்றார் மாலதி. ஆமாமா, நானும் சந்தோஷமா உன்னிடம் சொல்லலாம்னு உன்னை தேடி வந்தேன். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து நீ என்ன சொன்ன தெரியுமா? உனக்கு இப்ப நான் பார்த்திருக்கிற பொண்ணோட ஜாதகத்துல நிறைய குழந்தை பிறக்கும்னு சொல்லி இருக்காங்கடா. பொண்ணும் உனக்கு பொருத்தமா இருக்கும். கல்யாணம் ஆகி 10 மாசத்துல குழந்தை பெத்து கொடுத்துடணும். அதுவும் ஆண் குழந்தையா இருக்கணும். அப்படி இல்ல அவளையும் விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் என்று சொல்லி கொண்டிருந்தாய். அதனால் நான் உன்னிடம் சொல்லவில்லை. குழந்தை பிறக்கும் வரை பொறுத்திருந்து பார்த்து விடுவோம் என்று இருந்தோம். ஆனால் 1 மாதத்திற்கு முன் குழந்தை பிறந்த போது பெண் குழந்தையாக இருந்தது. அதனால் அப்போதும் உன்னிடம் சொல்ல வேண்டாம், இப்படியே நம் வாழ்க்கை சந்தோஷமாக தானே இருக்கிறது என்று அப்படியே இருந்து விட்டோம் என்றான் சுந்தர். அம்மா சோபியா, என் மேல உனக்கு ஒன்றும் கோபம் இல்லையே? திரும்பவும் என் வீட்டுக்கு மருமகளா வந்துடுறியா என்றார் மாலதி. கோபம் எல்லாம் இல்லத்த, ஒழுக்கமா பிள்ளைய வளர்த்து பொண்டாட்டிய கண்ணு கருத்துமா பாத்துக்கிற மாதிரி ஒரு பிள்ளைய எனக்கு கொடுத்திருக்கீங்க. உங்க மேல இருந்த கோபம் எல்லாம் உங்க பிள்ளையால எப்பவோ போயிடுச்சு என்றாள் சோபியா. டேய், இந்த வக்கீல் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாயே, விவாகரத்து வேற வந்துடும்னு சொன்னியே, அதெல்லாம் என்னடா? அதுவும் பொய்தானா என்றார் மாலதி. ஆம் என தலையாட்டினான் சுந்தர். எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரிதான்டா. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு ஜோசியம் அது இதுன்னு இறங்கிட்டேன். அவனும் என்னை நல்லா ஏமாத்தி விட்டுட்டான் என்று சொல்லிவிட்டு தன் மகனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றாள். நல்ல நாள் பார்த்து சோபியாவும் அவர்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். சோபியாவின் குழந்தை மாலதியிடமே இருந்தது. குழந்தையை கொடுங்கள் என்று கேட்டால் கூட நீ வேண்டுமானால் இன்னொன்றை பெற்றுக்கொள் என்று சொல்லும் அளவுக்கு குழந்தையின் மீது உயிராக இருந்தார் மாலதி. சுந்தரும் சோபியாவும் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு